மலேசியாவில் தொழில்துறையில் சிறந்து விளங்கும் இந்தியர்களை அடையாளப்படுத்தும் பொருட்டும் அவர்களை அங்கீகரிக்கும் விதமாகவும் மலேசிய இந்திய தொழில் முனைவோருக்கான மைபி அவார்டு விருது வழங்கும் நிகழ்வு நேற்று மைஃபி அமைப்பின் ஏற்பாட்டில் ஷா அலாம் மிட்லண்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் ஆடல் பாடல் விருந்து உபசரிப்போடு கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விருது விழாவிற்கு மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன், வெண்ணிலா பவர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனரும் தலைமை நிர்வாகியுமான டாக்டர் பி சிவலிங்கம், அட்லாண்டிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் செயல் தலைவரும் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கண்டெய்னர் ஓனர்ஸ் அசோசியேஷன் தலைவரும் மற்றும் இந்நிகழ்வை ஏற்று நடத்தும் மைஃபியின் தலைவருமான டாக்டர் கோபாலகிருஷ்ணன், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் பரமசிவம் முத்துசாமி, தொழிலதிபரும் பாகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினருமான குமரன் கிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறந்த தொழில் முனைவோருக்கான விருதினை எடுத்து வழங்கினர். முதல் முறையாக நடைபெற்ற இந்த விருதளிப்பு நிகழ்வில் மொத்தம் 46 பேர் இவ்விருதினை பெற்றனர். தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் விதமாக இந்த விருது விழா நடத்தப்படுவதாகவும் அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் இந்த அங்கீகாரங்கள் தொடரும் என்றும் இந்நிகழ்வின் ஏற்பாட்டுக்குழு தலைவர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் கூறினார். சுமார் 300 தொழில் முனைவோரை அடையாளம் கண்டு அவர்களில் 46 பேரை சிறப்பு நடுவர்கள் 2 மூலம் தேர்வு செய்திருப்பதாக அவர் விளக்கினார். இந்திய வணிகர்களில் மலேசிய இந்தியர்களின் பொது மொழியாக கருதப்படும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று ஓம்ஸ் நிறுவன குழுமத்தின் தோற்றுநர் ஓம்ஸ் பா தியாகராஜன் வலியுறுத்தினார். பட்டங்களும் பதவிகளும் தொழிலதிபர்களுக்கு தானாக தேடி வரும். முறையான திட்டமிடலுடன் வணிகத்தில் ஈடுபட்டால் முழுமையான பலனை பெற முடியும் என்று அவர் தெரிவித்தார். அதே வேளையில் மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் தொழிலதிபர்களை தற்போது காண்பது அரிதாக இருப்பதாகவும், தொழிலதிபர்கள் நம் சமூகத்தின் முக்கியமானவர்களாக கருதப்படும் நிலையில் நாம் சமூக பொறுப்புடனும் மொழி உணர்வுடனும் இருந்தால் நம் சமூகத்தையும் அவ்வாறு கட்டமைக்கலாம் என்றும் ஓம்ஸ் பா தியாகராஜன் வலியுறுத்தினார். அரசியல் தலைவராகும் முன்னமே தன்னை தொழிலதிபராக முன்னிறுத்தியதாக பாகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் தெரிவித்தார். அரசாங்கத்தின் நிலையான பொருளாதாரத்துக்கு அதிகமான பங்களிப்பை வழங்கும் தொழிலதிபர்களுக்கு இம்மாதிரியான அங்கீகாரம் மேலும் அவர்களை திறம்பட இயங்கச் செய்யும் என்று குறிப்பிட்ட அவர், இளம் தொழிலதிபர்களை அடையாளம் கண்டு அவர்களை சிறப்பிக்கும் விருது விழாக்கள் தொடர்ந்து நடத்தப்படுவதை தாம் முழுமையாக ஆதரிப்பதாக தெரிவித்தார். 16 வெவ்வேறு துறைகளைச் சார்ந்த தொழிலதிபர்களை ஒருங்கிணைத்து இந்த விருது விழா நடந்தேறியது. சுற்றுலாத்துறை, நில வீடமைப்பு, கட்டுமானம், அழகியல், கல்விக் கழகம், மருத்துவம், பொருட்கிடங்குகள், ஏற்றுமதி இறக்குமதி, போக்குவரத்து, வணிக நிர்மாணிப்பு, நிகழ்ச்சி நெறிமுறைகள் என தற்போதைய நவீனமயமான தொழில்துறைகளை சார்ந்தவர்களுக்கு பெரும் அங்கீகாரமாய் இந்த விருது விழா அமைந்தது. In conclusion, let us unite in our efforts to support one another, build a bright future and ensure that our business not only develop but also contribute to the enduring prosperity of our nation. Together we can achieve remarkable things. Thank you and please enjoy the rest of the evening. இங்கே நான் வந்த பிறகு ரொம்ப என்னை அழைத்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் இங்கே பார்க்கும்போது ஒரு தமிழ் வார்த்தையும் ஒரு எழுத்தும் இல்லை. அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட என்னமோ தெரியவில்லை. இருந்தாலும் இந்த ஒரு அழகான ஒரு மண்டபம், இது இந்தியர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு மண்டபம். Thanks for having me here, and I really feel honored to be here to appreciate our Indian entrepreneurs especially, because this is a remarkable event to appreciate the success of our Indian entrepreneurs. And I was told that this is the first year that this award been held here. My very best wishes to the organizing community. Let's give them a big round of applause. It's not easy to organize such an event in a big scale. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.